ஈவெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு திபு. ஸோ நாங்கள்லாம் ஒரே பெஞ்சில் ஒன்றா தாளம் போட்டு, அவன் தாளம் போட்டு நான் பாட்டு எழுதி நாங்கள் இது பண்ணோம். இன்ஜினியரிங் காலேஜில் படித்தோமோ இல்லையோ பாட்டு நல்லா பண்ணோம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் மியூசிக்கில் அவன் ஃபஸ்ட்டு மூவியில் நான் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பாடுவேன்னு எதிர்பார்க்கல. 2 பாட்டு என்னை பாட வச்சுருக்காங்க. உண்மையாலுமே பாட வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் திபு. இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு மகத்தான நாள். நிறைய ஆசை, நிறைய கனவு, நிறைய லட்சியம் எல்லாமே ஒன்று கூடி இருக்க ஒரு நல்ல நாள். படத்தோட டைரக்டர் சரவணனாக இருக்கட்டும் சரி, படத்தோட கேமராமேன் பிவி சங்கர் சார், எல்லாருமே வந்து ரொம்ப யூனிட்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக பேர் பண்ணவங்க இந்த 2 பேர் தான். ஏன்னா ஒரு படத்துக்கு எப்படி தான் நம்ம வந்து மெனக்கட்டாலும் பட் அதை க்ரியேட் பண்ணுற க்ரியேட்டர்ஸ் கிட்ட ஃபுல் பலம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பிவி சங்கராக இருக்கட்டும் சரி, அப்புறம் நம்ம சரவணனாலாம் வந்து ஒரு படி மேலே. அவருக்கு வந்து காலு தான் ஸ்டோன் எடுத்து போட்டிருக்காங்க வயிற்றுலேருந்து, கையில் குளுக்கோஸ் பாக்கெட் எடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டிಗೆ வந்துட்டார். ஸோ அவ்வளோ டெடிகேஷன் அண்ணன். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமான தேங்க்ஸ் வந்து டெல்லி பாபு சாருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டீம் செட்டப் பண்ணி அதை அவங்ககிட்ட அந்த அவுட்புட் எடுக்கிறது நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அந்த வகையில் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடுத்தபடியாக நம்ம அருண் காமராஜ் சார், அவங்க டீம் நான் நினைக்கிறேன் அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாலும் மியூசிக் காலேஜில் படித்தாலும் தெரியல, யாரை கேட்டாலும் இப்போ ஒரே டீம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு டீமாக வந்து இந்த படத்தை சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து வேறு லெவல் மியூசிக் தான். ஃபஸ்ட் நாள் டீசர்லேருந்து பசங்கள்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு 2 நிமிஷத்தில் முடிங்கன்னு சொல்கிறது. அது என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு உடனே நான் கொடுப்பேனா? நீண்ட நாட்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு பொது விழாவிலே உங்களை சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வனவாசத்தை போல நான் விழாக்களை கலந்து கொள்ளாமல் இருந்த நேரம். இப்போது நான் வெளியே வந்திருக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லணும், எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் என்னைக்கு வச்சுருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான நாளை முடிவு செஞ்சு அன்றைக்கி வச்சுருந்தோம். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, மெரினா கடற்கரையே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தலையால் கூடியிருந்த காரணத்தால், அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்து கொண்டது காரணத்தால், அந்த இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு நானும் டெல்லி பாபா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன், இயக்குனர் தம்பி சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். இன்றைக்கு இந்த படம் உங்கள் உழைப்பால் வாடி வாசல் திறந்து காலை வெளியே வந்திருக்கிறது. அங்கே காளையை பிடித்த இளைஞர்களுக்கு தங்க நாணயம் தரப்பட்டிருக்கிறது. இந்த மரகத நாணயம் இங்கே மெரினாவிலே போராடிய இளைஞர்களுக்கு இதை நாங்கள் சன்மானமாக தரப்போகிறோம். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து என் சக நடிகர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் டெல்லி பாபா அவர்களுக்கும், என் அருமை தம்பி சரவணன், அவரோடு குருவாக இருந்த நண்பனாக இருந்த என் தம்பி ராம் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஆதியை சொல்லாமல் நான் மீதியை முடிக்க முடியாது. கல்ராணியை சொல்லாமல் நிக்கியை சொல்லாமல் யாரையும் நீக்கிவிட முடியாது. என் தம்பி சிவகார்த்திகேயன், விஷ்ணு விஷால் என்னை வரும்போது கேட்டாங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோடலாம் வேலை செய்கிறதுக்காக தான்ப்பா அப்படியே இருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்னுடைய திரையுலக வாழ்க்கை. 86 என்னுடைய திரையுலக வாழ்க்கையை துவங்கியவன் நான். இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும், ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க. இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது. என்னை திடீர்னு கேட்டாங்க, ஏன்னா காமெடிக்கு மாறிட்டீங்களா, என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? திடீர்னு பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுச்சு, இன்னொரு படத்தில் நாய் வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும் இல்லை? அது ஆம்பளை பேயா இருந்தால் சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேறு. நீங்கள் வேற நினச்சி சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலை. நீங்கள் கை தட்டுறது கர்நாடகாவை கேட்டுற போகுது. அதனால் அந்த போட்டியை தாங்காம தான் இது ஒரு இல்லத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சடங்கு நடத்துகிற விழாவை போல
ஒரு பெண் பெரிய மனிதி ஆகிவிட்டால் நாங்கள் சடங்கு செய்வோம் கிராமத்திலே நாட்டிலே. அதுபோல் இந்த படம் தயாராகி விட்டது என்று சொல்வதற்காக இந்த இசை வெளியீட்டு விழா. என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுக்கு அனைத்தும் தெரியும். இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுவது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் என்பது இந்த தயாரிப்பாளர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துடைய போஸ்டரை ஒட்டுறது கூட இன்னைக்கு வீதியில் இடமில்லாமல் அலைகிறோம். போஸ்டரை ஒட்டிட்டு போனால் நைட்டில் வந்து அந்த போஸ்டரை பிச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பேரை பெருசாக ஒரு 60க்கு 40க்கு வரைஞ்சிட்டு போயிடுறாங்க. அவர் பேர் சின்னதாக வரைஞ்சா தெரியாது, இங்கே ஆரம்பித்து அந்த மூளை வரைக்கும் இருக்கும் பேர். படிக்கிறதுக்கு ஒரு பேராக தான் நம்ம தாண்டி போகணும். அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தால் 15 படத்துக்கான போஸ்டரை எங்களால் ஒட்ட முடியும். அந்த விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு உறுதியை எடுத்திருக்கிறேன். அந்த உறுதிமொழியை நான் இங்கே டெல்லி பாபு முன்னால் இங்கே இருக்கிற என் கலைஞர் முன்னால் சொல்லுகிறேன். நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் வைக்கிற முதல் கோரிக்கை, உள்ளாட்சியில் வென்றவுடனே எங்கள் திரைப்படங்கள் போஸ்டரை ஒட்டுவதற்கு எங்களுக்கென்று தனி இடத்தை தேர்ந்தெடுத்து கார்ப்பரேஷன் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நிச்சயமாக திரையுலகின் சார்பாக நான் நிச்சயம் வைப்பேன். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்? நம்ம நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு, வையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை, பேடியா இருப்பவன் இந்த மண்ணின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். தென்னாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்குகின்ற காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் படைத்தவன் தமிழ் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற இளைஞர் பெருமக்களுக்கு இந்த படத்தை நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். மீண்டும் ஒருவரை வெற்றி விழாவிலே ஒரு மரகத நாணயத்தை உருவாக்கி கடற்கரையிலே போராடிய இளைஞர்களுக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முன்னிலே தருவோம் என்கிற வாக்குறுதியை சொல்லி வெற்றி விழாவிலே மீண்டும் சந்திப்போம் என்று கூறி, வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா. நன்றி, வணக்கம். என் பேர் திபு நயனான் தாமஸ். மரகத நாணயம் வந்து என்னோட முதல் படம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். இந்த படத்தோட சவுண்ட் ப்ரொடக்ஷனாக சொல்லணுன்னா, இப்போ வந்து லிரிக்ஸ் ஜிகேபி, அருண்ராஜா காமராஜ் அண்ட் முன்தமிழ் சூப்பராக எழுதியிருக்கு. அவங்களே சொல்லிட்டேன், ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு பழக்கம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது நாங்கள். இட் வாஸ் வெரி ஈஸி. அப்புறம் சிங்கர்ஸை பற்றி சொல்லணுன்னா, பிரதீப் குமார், சரண்யா கோபிநாத், அருண்ராஜா காமராஜ், கபில் அண்ட் மைசெல்ஃப், நாங்கள் 5 பேர் தான் மெயினாக பாடியிருக்கோம். அப்புறம் நிறைய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் லைக் நாசுரம் பிளேயர் திருமூர்த்தி அண்ணனில் இருந்து சிட்னியில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரிங் வயலின் பிளேயர் ஃபில் ஹார்ட் வரைக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கு, சாங்ஸ்லும் அப்புறம் ஆர்ஆர்லும். அப்புறம் சிட்னியில் இருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங்ஸை நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி. அப்புறம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் டு மை டைரக்டர் சரவணன். அவர் வந்து ஸோ நைஸ் டு மீ, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ சரவணன். அண்ட் அவரோட டீம் யுவராஜ், ஸ்டாலின் எல்லாரும். அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் ட்ரூ ஜென்டில்மேன். ஆக்சுவலி அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மணி ப்ராப்ளம்லாம் இருந்தப்போ கூட எனக்கு எந்த விதமான டிலேயும் வந்ததில்லை. என்னோடய ப்ரொடக்ஷன் சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அவரோட டீம் தினேஷ், அருள், பூரி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட். தேங்க்யூ. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பன் சிவகார்த்திகேயன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா இங்கே இருந்ததுக்கு. அப்புறம் அருண்ராஜா, அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ரெஃபர் பண்ண இந்த படத்தில், இப்படி ஒரு மியூசிக் டேரக்டருக்கு கேட்டு பாருங்க. ஸோ தேங்க்ஸ் அருண். அப்புறம் கடைசியில் என்னோட மெண்டர், அதாவது நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான், சந்தோஷ் நாராயணன். எல்லாமே சொல்லிக் கொடுத்தது, அது அன்கண்டிஷ்னலாக நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்ன சப்போர்ட் பண்ணது. ஸோ தேங்க்யூ சந்தோஷ் அண்ணா. ஸோ அவ்வளோதான். அப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் சிஞ்சு, என்னோடய 2 year ஓல்ட் டாட்டர் இசபெல்லா, எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் தேட்ஸ் இட். நாங்கள் ஒரு 40 பேர் இந்த ஆடியோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு, மியூசிக்கில் மட்டும். அப்புறம் என்னோடய டெக்னீஷியனில் வந்து மிக்ஸ் இன்ஜினியர் கிரண்லால், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாஸ்டர் இன்ஜினியர் வந்து லியோன் சர்வஸ், சிட்னியில் இருக்கார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான்.
ஸோ கேளுங்க, let me know how it sounds to you. So that's it. Thank you. முதல் நன்றி to Dilip Babu sir for unconditionally supporting the entire team. And Shankar, number cameraman, Shankar, this film wouldn't be the same without you. Really, we owe a lot to you for this film. And number director, Sarnan sir, actually worked very, very hard, to be very honest. Hospital and the discharge, doctor bed rest irukka sonnanga. But with the kidney stone, he's come to the spot, shot with us, without breaks. So thank you so much. I'm sure ungaloda complete hard work will surely pay off. And our cast, Adi Garu, thank you so much for being the amazing co-star that you always have been. It takes a lot for actor or a hero to give space to every other artist, every other character in Solrong. Because in this movie, not just the hero, every other character has been given that beautiful importance in Solla. And thank you so much for being so nice to the entire crew. We all love working with you. Arun Rajana, super entertainment எனக்கு இருந்துச்சு shooting அப்போ. And then he kept giving me this neem drink. என்ன அது? அந்த நீமோட ஏதோ ஒரு இருக்கு, ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. What was it called? நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீர். அது கொடுத்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க எனக்கு. But then it was amazing working with you. Manish Khanna, thank you so much for being a part of the team. It was amazing working with all of you. Danny, Anand Rajana, and Anurag sir, and everybody. Thanks a lot to the entire cast, I would say. The entire technical team, a big thank you. Finally, the man of the day, Mr. Divu, it's your day. All the very best. You've taken this film to another range in Solna, because from what we saw while we were shooting, you've actually enhanced the entire feel and the mood of all our performances. So thank you so very much. And Kali அவங்களுக்கு எங்களோட நன்றி. அது ஏன் உங்களை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். Suspense. And thanks to our chief guests for today, Mr. Shiv Karthikeyan, Vishnu Vishal, and Santosh sir. Thank you so much, everybody. And நீங்க எல்லாரும், you always support good films, and I'm sure நம்மளோட, I mean, we will have your support too. Thank you so much, and I'm sorry for my Tamil. Thank you. படம் ஆடியோ லான்ச் இன்னைக்கு நிறைய சம்பந்தப்பட்டவங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க. சொல்லிட்டு போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேர் எனக்கு இங்கே தெரியும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர் மிஸ்டர் திலீப் பாபு. அவரோட இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு வெளியே ப்ரொடக்ஷன் பண்ண வேணாம், ஓன் ப்ரொடக்ஷன் மட்டும் 2-3 படம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அவரை மீட் பண்ணேன், அவரோட பேஷனை பார்த்தேன். சரி, கண்டிப்பாக அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த கதை எனக்கு தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அண்ட் ஏஆர்கே சரவணன், முண்டாஸ்பட்டி அண்ட் இன்டர்நெட்னால வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஒரு டேலண்டடான ஒரு டைரக்டர். ஸ்பாட்டில் அவர் தான் டைலாக்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் இந்த கதை ஃபுல்லாக தெரியும். கண்டிப்பாக வந்து ஆதிக்கும் நிக்கிக்கும் ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் திபு, நான் வந்து சாங்ஸ் முன்னாடியே கேட்டேன், ஒரு 2 months முன்னாடி கேட்டேன் ஷூட் பண்ணுறப்போ. அப்பயே சொன்னேன், சூப்பரான மியூசிக் டைரக்டர். அப்புறம் சொன்னாங்க சந்தோஷ் சாரோட ஸ்கூல்லேருந்து. ஸோ பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்கூல். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார். அண்ட் ரெக்கார்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக படத்துலையும் கலக்கியிருப்பார். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த குரு நான் அவர் மாற்றி சொல்லிட்டாரு. சில திபு தான் என்னோட சாங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் பல ஃபேமிலி ட்ராஜடிஸ்னால திபு வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வேறு ஊருக்கு போக வேண்டியிருந்தது. அப்புறம் பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணி, மியூசிக்காக வேற ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். நினச்சிருந்தா அப்படியே வேற ஒரு லைஃப்பில் அவர் போயிருக்கலாம். ஸோ லாங் ஓவர் டியூ. நாங்களே வந்து 2005 நம்ம இது 6ல் 7ல் கிராமி 8ல் அந்த மாதிரிலாம் ஃபீல்டில் இருந்தோம் காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அது அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதெல்லாம் தாண்டி 15 years கிட்ட அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. ஸோ பயங்கரமான ஆர்சனல் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த படத்தில் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய இது. எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் அது புரியும். ஸோ ஒரு பெரிய ரொம்ப வருஷம் இன்னும் அவர் நல்ல மியூசிக் பண்ணி நல்ல ஃபேமிலியில் நல்ல செட்டில் ஆகி எல்லாமே திருப்பி அவர் கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.
எல்லா ஆடியோ லான்ச்லேயும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எங்கள் டீமை பற்றி நாங்களே பேசிக்கணும். அது கேட்குற நிறைய பேர் கொஞ்சம் மொக்கையாக இருக்கலாம். பட் இது ஒன்று தான் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பி எப்போ பார்ப்போம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக I'll take some time and thank everybody. Please bear with me. வேறு யார்தோ லிஸ்ட் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சரவணன் டைரக்டர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டுங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு யூ. பிகாஸ் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இந்த ஒரு ஜானரில். மிக்சர் ஆஃப் லாட் ஆஃப் ஜானர்ஸ், ஃபிக்ஷன் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திங்கிங் சம்திங் நியூ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்காதுங்க. ஒருவேளை நானே ஒரு ப்ரொடியூசராக இருந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் யோசிப்பேன், ஏன்னோ நல்லா வருமா, பிகாஸ் சம்திங் புதுசுன்றதுனால நல்லா வருமா இல்லையான்ற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். எங்களை நம்பி இந்த படத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த படம் இந்த நல்லா வந்திருக்கு அப்படின்னா காரணம் வந்துட்டு டெல்லி பாபு சார் தான், ஃப்ரம் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஓபி ஷங்கர். நிக்கி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது. இட்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். டிஓபி மட்டும் இல்லைங்க, செட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது கரெக்டாக இல்லைன்னா கூட டக்குன்னு ஓடி போய் கேமரா பின்னாடிலேருந்து he'll go do that work and come back. நான் இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடான ஒரு யூனோ ஒர்க்கரை நான் வந்து லைஃப்பில் பார்த்ததில்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டிரெக்ஷனுக்கான ஒரு ஆசை கூட இருக்குல்ல. ஐ மீன் கெஸ், நாங்கள் அவரெல்லாம் என்கிட்ட சொல்ல, பட் ஸ்டில் ஒருவேளை டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ். ஐம் ஷூர் கிவ் அ பிரில்லியன்ட் ஃபிலிம். அண்ட் எடிட்டர், கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க his work. Then our art director and everyone, and today's hero Dibu. நிறைய வாட்டி வந்துட்டு நான் பாட்டு எனக்கு ஒரு வாட்டி கேட்கணும் திபு, ஒரு வாட்டி லெட்ஸ் கோ டு தி ஸ்டுடியோ அண்ட் லிசன் டு இட் அப்படின்னா இல்லை கடைசியில் கேட்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே இருந்தார். ஆக்சுவலாக ஃபைனல் வெர்ஷன் வந்து இன்னைக்கு நான் உங்களோட உட்காந்து தான் நான் கேட்டேன். இட் வாஸ் பிரில்லியன்ட் திபு, வெரி வெரி நைஸ். And I never expected this kind of an output. First time அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கேட்டப்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இன்னைக்கு பார்க்கும்போது படத்தை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு டெப்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்ஸ் அ லாட். கண்டிப்பாக உங்கள் குருவோட பேரை காப்பாற்றுங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டோட்டல் ஆக்டர்ஸ் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவாங்க. இந்த படம் வந்துட்டு நிக்கி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஒரு கேரக்டர் மேலே ட்ரைவ் ஆகி போகிற ஒரு படம் இல்லை. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒரு பிகினிங், ஒரு எண்டு, ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ எவ்ரி கேரக்டர் இஸ் ஸ்கெச்ட் ரியலி வெல். ஸோ எல்லாரும் இந்த படத்தோட ஹீரோன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறது எல்லாமே முனிஸ்காந்த், தென் டேனி, நிக்கி அண்ட் எவ்ரி ஒன், they did a brilliant job. And படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு புதுசாக ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணாங்கன்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் லைக் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் லாட். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு டைரக்டராக நிற்கிறதுக்கு காரணமான என்னுடைய நண்பர்கள், இன்டர்நெட் நாளை இயக்குனர் ரவிக்குமார், முண்டாஸ்பட்டி இயக்குனர் ராம்குமார். அவங்களுக்கு நான் நன்றியெல்லாம் சொல்ல போகிறதில்ல, இது அவங்களோட கடமை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டெல்லி பாபு சார்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த உரிமையின் பட இயக்குனர் வெங்கட், சக்திவேல் பெருமாள் சொன்னது, அவருக்கும் வெங்கட் பாக்கர் 4G திரைப்பட இயக்குனர், அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ அப்படின்னா நான் வந்து டெல்லி பாபு சார் தான் சொல்லுவேன். ஏன்னா இது 60 கதை தேர்ந்தெடுத்து அதில் 10 செலக்ட் பண்ணி அதில் ஃபைனலாக மரகநாணயம் செலக்ட் ஆகி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இது ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிறது ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. உடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆனால் அவர் நினச்சிருந்தா அந்த வேறு சில கதைகள் இருந்தது, அவர்கிட்ட சிறந்த கதைகள் இதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். அதை அவர் உடனே டேக் ஆஃப் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் சரவணன் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, உங்களுக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டேக் ஆஃப் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து அடிப்படை நல்ல ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அது வந்து நீங்கள் அவர்கிட்ட பழகின டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப தேங்க்யூ சார். ஆதி சார், 2015 ஒரு நாள் ஒரு 9:45 10 மணிக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட நான் சொன்னேன்.
அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆதி சார். இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது யோசிக்கணும். அதை வந்து தைரியமாக அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்பாட்டில் கொஞ்சம் டவுட் இருக்கும், எப்படி ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். ஆனால் எடிட்டில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு மேஜிக் அது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இவங்கள விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இருக்காதுன்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எல்லோரும் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ நிக்கி. அப்புறம் எங்கள் அண்ணன் ராமதாஸ் அண்ணன் முண்டாஸ்பட்டியிலேருந்து ஒரு பழக்கம். இந்த ஸ்கிரிப்ட் எழுதியில் 2 கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்று ராமதாஸ் அண்ணன், அப்புறம் ஆனந்தராஜ் சார், 2 பேர் தான். ஏன்னா அந்த கேரக்டர் அவங்க தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டேனி, அருண்ராஜா காமராஜ், எல்லாருமே மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், முருகானந்தம் நடிகராக வந்து இயக்குனர் ஆகிட்டார் இந்த படத்தில். எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகுல், அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சங்கர். இந்த படத்தில் ஒரு முக்கால்வாசி, அதாவது மேக்ஸிமம் நான் மானிட்டரே பார்க்க மாட்டேன், ஆர்டிஸ்ட் கூடயே இருப்பேன். அந்தளவு தைரியமாக இருந்தது காரணம் சங்கர் தான். அவர் இருந்தால் மானிட்டர்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அந்த விஷுவலெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம வேலை மட்டும் வாங்கினா போதும், அதுக்கு அவர் தான் காரணம். அப்புறம் இசை திபு. ஃபஸ்ட்டு அவர் இந்த நீக்கவியல பாட்டு கேட்ட உடனே அவர் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், கண்டிப்பாக நல்லா பண்ணுவான்ட்டு. இந்த படத்தை அடுத்த அளவு கொண்டு போனது திபு தான், கண்டிப்பாக அவர் தான். தேங்க்யூ திபு. அப்புறம் இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயன் சார் எத்தனை தடவை டேட்டை மாற்றினாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பின்னாடி இருந்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சந்தோஷ் நாராயண் சார், அவர் ஆக்சுவலாக திபு வந்து ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு சந்தோஷ் நாராயண் சார்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் மியூசிக் பண்ணார். தேங்க்யூ சார். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காளியண்ணன் இருக்கார், அவரும் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு முதல் பட இயக்குனருக்கு பெஸ்ட்டாக அமைய வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல டெக்னீஷியன்ஸ். அது இந்த படத்தில் எனக்கு 2மே கிடச்சிருக்கு. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுரேஷ் சந்திரா சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.